இந்த வக்கர பயணம் 2026 ஜூலை 27 முதல் 2026 டிசம்பர் 11 வரை சுமார் 138 நாட்கள் நிகழ உள்ளது. ரிஷபராசிக்கு தர்ம கர்மாதிபதியான, அதாவது 9 மற்றும் 10ஆம் இடத்து அதிபதி அவர்தான் யோகக்காரக சனி பகவான். அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் வேளையில் வக்கரகதி அடைகிறார். இதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படப்படும் விரிவான சாதக பாதக பலன்களை பார்க்கலாம். ரிஷபராசிக்கு சனி பகவான் முழுமையான யோகக்காரகர் ஆவார். அவர் லாபஸ்தானத்தில் வக்கரம் அடைவது உங்களுக்கு பெரும் கெடுதல்களை ஏற்படுத்தாது. மாறாக இதுவரை நீங்கள் எதிர்பார்த்து தாமதமான சில நல்ல பலன்கள் இப்போது தேடி வரும். உங்களது முயற்சிகளின் வேகம் சற்று குறையலாமே தவிர வெற்றிக்கான வாய்ப்புகள் குறையாது. நிலுவையில் இருந்த காரியங்கள் மெதுவாக ஆனால் உறுதியாக நல்லபடியாக முடியும். குடும்ப உறவுகளில் சுமூகமான மற்றும் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். மூத்த உடன்பிறப்புகளுடனான உறவு பலப்படும். அவர்களால் ஆதாயம் உண்டாகும். வீட்டில் சுப காரியங்கள், திருமணம், காதுகுத்து போன்றவை திட்டமிடுவதில் சில இழுபறிகள் அல்லது தாமதங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் அவை நல்லபடியாகவே முடியும். கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். லாபசனி வக்கரமடைவதால் கடந்த காலத்தில் வராமல் முடங்கி கிடந்த பழைய பாக்கிகள், நிலுவைத் தொகைகள் உங்களை தேடி வரும். புதிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது. அவசரப்பட்டு பங்கு சந்தை அல்லது ஊக வணிகத்தில் பெரிய தொகையை முதலீடு செய்ய வேண்டாம். பொருளாதார வரவு சீராக இருக்கும் என்பதால் செலவுகளை சமாளிக்க முடியும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் ஒரு மறுபரிசீலனை காலமாக இருக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் மெதுவாக நடைபெறும். கூட்டாளிகளுடனான உறவில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் என்பதால் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் இந்த வக்கர காலத்தில் சற்று மெதுவாகவே நகரும். வேலை மாற்றம் செய்ய விரும்புபவர்கள் அவசரப்பட வேண்டாம். முந்தைய நேர்காணல்களில் இருந்து நல்ல செய்திகள் வரலாம். சக ஊழியர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது பணியிடத்தில் அமைதியை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தமட்டில் பெரிய பாதிப்புகள் ஏதும் இல்லை. இருந்தாலும் கால் தசைகளில் வலி அல்லது காது தொடர்பான சிறிய உபாதைகள் வந்து நீங்கலாம். உங்களது உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துவதும் தியானம் மேற்கொள்வதும் மனதை அமைதியாகவும் உடலை சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க உதவும். பெண்களை பொறுத்தவரை மன அமைதி கூறும். உங்களது ஆடை ஆபரணங்கள் மற்றும் மங்கள பொருள்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு இது பொறுமையாக காய்களை நகர்த்த வேண்டிய காலமாக இருக்கிறது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். தொண்டர்களிடம் நல்ல பெயரை காப்பாற்றி கொள்ள போராட வேண்டியிருக்கும். உங்கள் பின்னால் பேசப்படும் வதந்திகளை புறம் தள்ளிவிட்டு மக்கள் பணியில் கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். படித்த பாடங்களை மீண்டும் ஒரு முறை திருப்புதல் செய்வது தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற உதவும். உயர்கல்வி கற்க விரும்பும் மாணவர்களுக்கு சிறிய தடைகளுக்கு பின் நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கான பரிகாரம் என்னவென்றால், சனிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு அல்லது சனீஸ்வர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பது நல்லது. ஆதரவற்ற முதியோர்களுக்கு உங்களால் இயன்ற ஆடைகள் அல்லது அன்னதானம் வழங்கி அவர்களின் ஆசியை பெறுவது சனியின் அருளை பெற்றுத்தரும்.